வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் சேர்த்து டோட்டலா 4660 வேகன்சி இருக்குது. இதுல கான்ஸ்டபிளுக்கு 4208 வேகன்சி இருக்குது. இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே தனித்தனியா வேகன்சி இருக்குது. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு 452 வேகன்சி இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல தமிழ்லையும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, இதுல அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்காது. அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜியோமெட்ரில இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. மற்ற ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்றப்ப இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் ஓரளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா செலக்ட் ஆக முடியும். வேகன்சி கம்மியா இருக்கிறனால கொஞ்சம் நீங்க நல்லாவே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அதுல பாஸ் பண்ணி போக முடியும். ஸோ தமிழ்லயுமே நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லைன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ படிக்கக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. இதுல தமிழ்ல கேட்கறது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜிகே கொஸ்டின்ஸ் இதுல அதிகமாகவும் கேட்பாங்க. ஸோ ஜிகேல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா மேத்ஸ் ரீசனிங் கண்டிப்பா இருக்கக்கூடிய இந்த ஒரு 3-4 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால இதுல பாஸ் பண்ணி போக முடியும். இன்னும் கண்டிப்பா ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு முன்னால இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே தனித்தனியா தான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கான்ஸ்டபிளுக்கு தனி நோட்டிபிகேஷன், எஸ்ஐக்கு தனி நோட்டிபிகேஷன். இந்த ரெண்டுக்கு நீங்க தனித்தனியா தான் அப்ளை பண்ணணும். தனித்தனியா தான் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணணும். எக்ஸாமும் தனித்தனியா தான் எழுதணும். ஆனா இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் சேர்த்து A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஏன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் காமனா தான் இருக்கும். ஒரு சில பாயிண்ட் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். அப்படின்னால மொத்தமா இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட் பத்தியுமே நம்ம பார்க்க போறோம். நீங்க ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே தனித்தனியா எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல எக்ஸாம் நடந்தாலுமே தமிழ்நாட்டுக்காரங்க இதுல இன்னும் நிறைய பேர் செலக்ட் ஆகவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் போதுமான அவேர்னஸ் இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அதனால முடிஞ்ச அளவு எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆகி போகணும். ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷன் 15/4/2024 இருந்து ஓபன் ஆக போகுது. 14/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்ளை பண்றப்ப எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா 15/5 இருந்து 24/5/2024 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். ஆனா கரெக்ஷன் பண்றப்போ நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கரெக்ஷன் பண்றப்போ 250 ரூபான்னு பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தேவையில்லாம இதை பே பண்றதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமே தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓபன் ஆன உடனே நான் கண்டிப்பா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டுருவேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு வீடியோவும் தேவைப்படும். ஓகே, ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் 2024 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருப்பேன். அதே மாதிரி ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்குமான 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருப்பேன். இந்த ரெண்டு வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமான சிலபஸ், இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, இப்போ நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா அது சேஃப் ஸ்கோரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 120 டே டைம் டேபிளோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்திருப்பேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பாத்துருங்க. இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கம்ப்ளீட் டீடைல் இந்த ஒரே ஸ்லைட்ல அவைலபிளா இருக்குது. இப்போ வேகன்சி பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சப் இன்ஸ்பெக்டருக்கு 452, கான்ஸ்டபிளுக்கு 4208 தனித்தனியா தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி சேலரி சப் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஹேண்ட் சேலரி ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம், ட்ரைனிங்லேயே உங்களுக்கு 45,000க்கு மேல இருக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஹேண்ட் சேலரி 50,000க்கு மேல இருக்கும். மினிமம் 50,000 இருக்கும். நீங்க எந்த மாதிரி டியூட்டி பாக்குறீங்க, எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேலரி இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு மினிமம் 30,000 இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். அடுத்ததா ஏஜ் லிமிட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஏஜ் இருக்கணும், அதாவது ஏஜ்னு பார்க்காம நம்ம கரெக்டா டேட் ஆஃப் பர்த்தே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க 2/7/96க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 1/7/2004க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரினா 2/7/93க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 1/7/2004க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். ஓகே, அதாவது இதுக்கப்புறம் பிறந்திருக்க கூடாது, இதுக்கு முன்னால பிறந்திருக்க கூடாது. ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 2/7/91க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 1/7/2004க்கு முன்னால பிறந்திருக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்ப கான்ஸ்டபிளுக்கு பாத்தீங்கன்னா 2/7/96க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/2006க்கு முன்னால. இது யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு. ஓபிசினா 2/7/93க்கு அப்புறம் பிறந்திருக்கணும்.
அதே மாதிரி 1/7/2006 முன்னால பிறந்திருக்கணும். ஓகே. அதே மாதிரி SC STனா 2/7/1991 அப்புறம் பிறந்தவரா இருக்கணும். SC STக்கு 1/7/2006 முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே. இது இந்த பக்கம் கொடுத்திருந்தோம்னா உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். பட் நான் உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த 14/5/2024 அப்ளை பண்ற கடைசி டேட் என்னவோ அந்த டேட்ல பார்ப்பாங்க. இந்த டேட்ல நீங்க இந்த குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்குன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு வந்தா நீங்க வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும். இப்போ நான் டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா எலிஜிபிள். ஓகே. இல்லைன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரெண்டுக்குமே வந்து B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கு நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. மெடிக்கல் டெஸ்ட் பத்தி தெளிவா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே. அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது இதுல இருக்குது. மேலுக்கு இப்போ URக்கு, SC ST OBCக்கு எவ்வளவு வேகன்சி, அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி, எக்ஸோரிஸ்மனுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு இங்க இருக்குது, கான்ஸ்டபிளுக்கு இங்க இருக்குது. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்ததா இதுக்கு அப்ளை பண்றப்போ நீங்க வந்து SC ST இல்லைன்னா எக்ஸோரிஸ்மேன், ஃபீமேல் இல்லைன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபா பே பண்ணணும். அந்த 250 ரூபாயும் நீங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது ஃப்ரீ தான். ஓகே. இது வந்து சும்மானாலும் யாரும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 250 ரூபா வச்சிருக்காங்க. ஸோ 250 ரூபா பே பண்ணுங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மற்ற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 500 ரூபா பே பண்ணணும். அவங்களுக்குமே 400 ரூபா எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க வந்து ஆக்சுவலா 100 ரூபா தான் பே பண்றாங்க. ஓகே. எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன்ல எக்ஸாம் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க் வச்சு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்து இந்த பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். இதுல எல்லாம் குவாலிஃபை ஆகணும். ஃபைனலா வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சு ஃபைனல் கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டுக்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஆனா ரெண்டுலயுமே கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வேரி ஆகும். இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கேட்பாங்க, கான்ஸ்டபிளுக்கு கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். ரெண்டுலயுமே 120 கொஸ்டின்ஸ் மொத்தமா கேட்பாங்க. 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த 120 கொஸ்டின்ல ஜிகேல மட்டுமே 50 கொஸ்டின். இதனாலதான் நான் சொன்னேன், நீங்க TNPSC ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா TNUSRBக்கு படிச்சிருந்தாலுமே நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்க ஜிகேல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஜிகேல தான் அதிகமான கொஸ்டின். அது போக மேத்ஸ்ல இருந்து 35 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 35 கொஸ்டின். இதெல்லாம் நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத படிச்சாலே போதுமானது. மொத்தமா இது எல்லாத்துக்குமே நம்ம 120 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதுமானது. கண்டிப்பா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். இதுல நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா உண்டு. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தெரியாத கொஸ்டினை நீங்க விட்டுறது நல்லது. விட்டீங்கன்னா 0 மார்க். ஓகே. சும்மானாலும் அட்டன் பண்ணி தப்பா ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு மைனஸ் மார்க் உண்டு. எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல எழுதிக்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் இங்கிலீஷ்ல எழுதிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எழுதிக்கலாம். ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதிக்கலாம்னா எழுதிக்கலாம். அதாவது எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தமிழ்லேயே கூட வரும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுக்கு வந்து ஹைட், செஸ்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டுக்குமே சேம் தான். இப்போ மேலா இருந்தீங்கன்னா SC ST தவிர மற்ற கேட்டகரி, அதாவது UR EWS OBC கேட்டகரி இருக்க மேல் கேண்டிடேட் வந்து மினிமம் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். ஸோ ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. அதே மாதிரி SC ST மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து UR EWS OBC கேட்டகரியில் இருக்காங்க 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். SC ST கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. UR EWS OBC கேட்டகரியில் இருக்கவங்க வந்து மினிமம் 80 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். SC ST கேட்டகரியில் இருக்கவங்க மினிமம் 76.2 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். அவங்களுக்குமே 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஸோ ஹைட் கம்மியா இருக்கிறனால என்னால வந்து நிறைய போலீஸ் எக்ஸாம் எழுத முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுக்கான பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் மேலுக்கு வந்து 1600 மீட்டர் ரன்னிங் இருக்கும். 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 12 ஃபீட் லாங் ஜம்ப் இருக்கும். 3 ஃபீட் 9 இன்ச் ஹை ஜம்ப் இருக்கும். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர்ல ஃபீமேலுக்கு 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் 9 ஃபீட், அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா
கான்ஸ்டபிளுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலுக்கு வந்து அவங்களுக்கும் 1600 மீட்டர் தான், ஆனா 5 நிமிஷம் 45 செகண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அதே மாதிரி லாங் ஜம்ப் வந்து 14 ஃபீட் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும், ஹை ஜம்ப் வந்து 4 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே கான்ஸ்டபிளுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டரை விட அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங், இவங்களுக்கு வந்து 3 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட், ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட். ஓகே, இதுல இந்த 1600 மீட்டர் 800 மீட்டர் ரன்னிங்க்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான். மற்ற 2 ஈவென்ட் இருக்குல்ல, லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு வந்து 2 சான்ஸ் கொடுப்பாங்க. இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. இதுக்கு வந்து மார்க் எதுவுமே கிடையாது. ஓகே, இதுக்கு தனியா பிசிக்கலுக்குலாம் மார்க் எல்லாம் கிடையாது, நீங்க பாஸ் பண்ணா போதுமானது. ஓகே, இதுல நீங்க எக்ஸர்சைஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்காது, ஆனா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஹைட் செஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரன்னிங், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இப்ப இருந்தே டெய்லி 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. ஏன்னா இந்த டைமுக்குள்ள கொண்டு வரது எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஒரு சிலரால பண்ண முடியும், ஆனா மேக்சிமம் பர்சன்ஸால இது வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால கொஞ்சம் முன்னால இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. ஓகே, அடுத்தது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு அந்த அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நான் முன்னாலே சொன்ன மாதிரி நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. பிளாட் ஃபுட், நாக்னி, ஸ்குவின்டை அதாவது மார்கன், கலர் பிளைண்ட்னஸ் அதாவது நிறக்குருடு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. நார்மலா நீங்க ஆர்மி நேவிக்கு எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்களோ, எப்படி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லேசர் சர்ஜரி பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் டெஸ்ட் பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒருவேளை நான் சொன்னது போக உங்களுக்கு வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, வேற எதுவும் டவுட் இருக்குது, நான் எலிஜிபிளா, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கோ இல்லைன்னா இந்த மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணி கேட்கலாம். ஓகே, எல்லா ஒர்க்கிங் டேஸ்லயும், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க வந்து உங்களோட டவுட்டை வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளோட கோர்ஸ்ல ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். A to Z ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ புது வீடியோஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல வந்து மேத்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துக்குள்ள இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ கோர்ஸோட இப்போ இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999 தான். மே 1ஆம் தேதியில இருந்து ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். 1499 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்க இந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா நீங்க ஜிகே புக்குமே வாங்கிக்கலாம். இதை பத்தி நான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஸோ ஜிகே புக்கில் வந்து தமிழ்லேயே தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டும் கவர் ஆகும். சயின்ஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி தமிழில் தான் இப்போ புதுசாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் அதை பார்த்தா போதுமானது. ஓகே, ஸோ இந்த ஜிகே புக்கோட ப்ரைஸ் வந்து 500. அது எப்பவுமே 500 தான் இருக்க போகுது. ஸ்ட்ராட்டஜி ஜிகே புக்கும் ரெடி ஆயிருச்சு. இன்னொரு 1 வீக்குள்ள அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதையும் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. டெஸ்ட் சீரிஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இன்னொரு 1 வீக்குள்ள நான் வந்து அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா 999, மே 1ஆம் தேதியில இருந்து 1499 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இந்த 3 இயர் வேலிடிட்டியில நீங்க வெறுமனே ஆர்பிஎஃப்க்கு மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதே கோர்ஸ்ல ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சில இருந்து வரக்கூடிய எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் அக்னிவீர்ல இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ, அந்த மாதிரி ஒரு 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இது வரைக்கும் 1000க்கு அதிகமான ரிசல்ட்டும் இந்த கோர்ஸ்ல படிச்சவங்கள்ட்ட இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, 1000க்கு அதிகமான பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விதவிதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க், ஐஓஎஸ் ஆப்புக்கான லிங்க், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கூட சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா கூட நம்மளோட ஆப் வரும். அதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐஓஎஸ் ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா புக் வேணும்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள நாங்களே டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவோம். அதாவது நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், அதுக்கப்புறம்
என்னென்ன ஃபீஸ் டீடைல் அப்படிங்கிற மாதிரி அனுப்புவோம். நீங்க டைரக்டா நம்மளுடைய ஆப்ல பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் இருக்காது, அதிகமா இருக்கும். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சேட்ல நாங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புவோம், அந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்க சொல்ற ஃபீஸை பே பண்ணா போதுமானது. ஸோ பே பண்ணிட்டு அதே இதுல நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அனுப்புங்க. உங்களுக்கு யூபிஐ ஐடி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீடைலும் கொடுத்துருவோம், நீங்க எதுல வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி அனுப்புங்க. அதாவது யாருக்கு பே பண்ணீங்க, எந்த டேட்ல எந்த டைம்ல பே பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் நம்பர், எவ்வளவு அமௌண்ட், இதெல்லாம் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகே, ஸோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு 24 hours வெயிட் பண்ணுங்க, உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ்லயே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆயிரும். இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும், இதை ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத கொடுங்க. இல்ல நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சிஆல் கொடுத்துட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு ஆர்பிஎஃப்கான கண்டென்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இதுல கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி 2 ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த 120 day டைம் டேபிள், அதுக்கான பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைம் டேபிள் படி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் போதும். கண்டிப்பா இந்த 120 day அப்படிங்கிறது இனிமேலும் இருக்குது, மினிமம் 4 மாசமாவது டைம் இருக்குது. அதனால கண்டிப்பா நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னமும் லேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா வேகன்சி கம்மி அப்படிங்கறனால. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.